ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தாலும் கூட தொண்டர்கள் ஜெல்லாவாங்களா அப்படின்னு இருமாப்பா செருக்கோட கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியை பார்த்து அதே கேள்வியை எல்லோரும் எழுப்பக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இதுதான் அரசியல். துக்ளக்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருந்தது. சபரீசனை சில RSS தலைவர்கள் சந்தித்தனர் அப்படிங்கிறது தான். திமுகவை சந்தேகப்படுகிறாரா ராகுல்? டிஎம்கே நேர்மை இருக்குல்ல, இன்டெகிரிட்டி, அதுல ராகுலுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் விழுந்திருக்கு. இனி காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் வச்சாப்ல என்ன ஆயிடும்? அது ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகுமா? அநேகமா காங்கிரஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் விஜய். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கூட்டணிக்கு விஜய் அழைப்பதாக வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறது காங்கிரஸ். உடைய போகிறதா திமுக கூட்டணி? வணக்கம் நண்பர்களே. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான முருகல் நிலை, முட்டுக்கட்டை நிலை இன்னமும் தொடர்கிறது. இந்த சைட்லயும் அந்த ஐஸை பிரேக் பண்ணல, அந்த சைட்லயும் யாரும் பிரேக் பண்ணல. சோ ஒரு ஸ்டேல்மேட் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைக்கு 25ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோதங்கர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அது இந்த சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊன்றி கவனிக்கத்தக்க இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தாவேகா எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது, அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துக்கு கிடைச்ச அங்கீகாரமாக பார்க்கிறோம். எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தாவேகா அங்கீகரித்திருக்கிறது அப்படின்னு அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுகிறார். இப்போ வரைக்கும் அஃபிஷியலா டெக்னிக்கலா பார்த்தால் டிஎம்கே கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதே தாவேகா எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஸோ இது பற்றி ஃபர்தரா அந்த நிருபர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற முறையில் நாங்கள் எல்லோருடையுமே ஒரு கான்டாக்டோட இருப்போம், எல்லாத்தையுமே ஒரு நெகோசியேஷனை வச்சுட்டு இருப்போம். ஈவன் ஏடிஎம்கே லீடர்ஸை ஒரு பொது நிகழ்ச்சியிலையோ ஏதோ ஒன்று சந்திச்சாலும் கூட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு தான் போவோம். அதனால எப்போதுமே நாங்கள் கான்டாக்ட்ல இருப்போம், அலூஃபாலாம் இருக்க முடியாது. நாங்கள் நடத்திட்டு இருக்கிறது அரசியல் கட்சி, என்ஜிஓ அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறதோ, இல்லாட்டி காங்கிரஸை தள்ளி விடுவதற்கான முயற்சியில டிஎம்கே ஈடுபடுகிறதோ என்று தோன்றுகிறது. தன்னுடைய பேட்டியில சோதங்கர் ஒரு இடத்துல டிஎம்கே மீதான சந்தேகத்தை ரொம்ப நாசுக்காக சுட்டி காட்டி இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது எங்களை ரொம்ப இழுத்தடிச்சு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொடுத்ததை வாங்கி கொண்டு செல்லுவது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா இதே போன்ற சூழலை மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்களில் நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம், அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? வேணும்னே பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைக்கிறதையே தாமதப்படுத்தி இழுத்தடிச்சு கடைசி நிமிஷத்துல ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில டிஎம்கே இந்தா பிடி அப்படின்னு இறக்கப்பட்டு கொடுக்கறத நாங்க வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு, அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளுவதற்கு திமுக முயற்சி செய்கிறது அப்படிங்கறத அவர் சொல்லுகிறார். இத பட்டவர்த்தனமா ஒரு டிஎம்கே மேல வைக்கக்கூடிய அலிகேஷன் மாதிரி அவர் சொல்லறார், ஒரு புகார் சொல்ற மாதிரி சொல்லல. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆளாவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறதுன்னு பொருள். இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய எந்த ஒரு ரீடரும் ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த அளவுக்கான சந்தேகம் ஒத்தருக்கு ஒத்தர் வலுத்து கொண்டு இருக்கிறது. இப்ப நேற்றைக்கு நீங்க டெல்லி ராஜகோபாலுடைய இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க, சாயந்தரமா வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ அது. அதுல சில முக்கியமான சந்தேகங்களை டெல்லி ராஜகோபாலன் எழுப்பி இருந்தார். அதுல ரொம்ப முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா, கேசி வேணுகோபால் ஸ்டாலினுடைய வீட்டுக்கே சென்று அவரை சந்தித்திருக்கிறார். கேசி வேணுகோபாலோட அன்னைக்கு சத்தீஸ்கர் துணை முதல்வர் KP சிங்திவோ இருந்தார். அந்த சைடு ஸ்டாலினுக்கு உதவியாக ஒரு மொழிபெயர்ப்பு போன்ற விஷயங்களின் உதவியாக கனிமொழி இருந்தார். ஸோ 4 பேருக்குள்ள மட்டும்தான் அந்த சந்திப்பு நடந்தது. இந்த 4 பேரும் சந்தித்துக் கொண்ட புகைப்படமே வரலையே, இது ஏன்?
சரி, இந்த 4 பேரும் சந்திச்சு பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் டேக் ஆஃப் ஆகணும்ல, காங்கிரஸ் பேச்சுவார்த்தை கூட்டிருக்கணும்ல. ஒண்ணுமே நடக்கல. அப்படியே போட்டது போட்ட வாக்குல கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்க எல்லாம். அது ஏன்? ராகுல் காந்தி ஏதோ ஒரு கடிதத்தை கேசி வேணுகோபால்கிட்ட கொடுத்து விட்டான்னு சொல்றாங்க. அந்த கடிதத்துல என்ன இருந்தது? முதல்ல ஆரம்பத்துல என்ன தகவல் வந்ததுன்னா, ராகுல் காந்தி ரொம்ப பணிவுடன் கிட்டத்தட்ட ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய டோன்ல ஸ்டாலின் அவர் கடிதம் எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரியா தகவல் வந்தன. அப்புறம் தான் தெரியுது அது முழுக்க முழுக்க டிமாண்ட்ஸ். அதாவது டிஎம்கே இடம் காங்கிரஸ் என்ன எதிர்பார்க்கிறது அப்படிங்கறதுடைய பட்டியல் தான் ராகுல் காந்தி கொடுத்த லெட்டர் அப்படின்னு தெரிய வருகிறது. அது பற்றி ரொம்ப விரிவா நேற்றைக்கு ராஜகோபாலன் விளக்கி இருக்கிறார். பல மாநகராட்சியில மேயர் போஸ்ட் தங்களுக்கு வேணுங்கிறாங்க. பல முனிசிபாலிட்டிஸ்ல நகராட்சி தலைவர் பதவி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படணும். அதே போல உள்ளாட்சி தேர்தலில் கணிசமா ஒரு 20% அளவுக்காவது காங்கிரஸுக்கு தேவை. சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 41 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இது தவிர ரொம்ப முக்கியமான பிரதானமான பல்வேறு கோயில்கள்ல அந்த கோயில் தலைவர் அறங்காவலர் குழு தலைவராக காங்கிரஸ்காரர்களை நியமிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய லிஸ்ட். மேயர்கள் 4 மேயர்கள் வேண்டும். எல்லாவிற்கும் மேலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்கள், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், காஞ்சி வரதராஜர் கோவில், எல்லா கோவிலையும் ட்ரஸ்டி வேணும் என்று நிர்வாகிகள், அறங்காவலர் பதவி வேண்டும் என்று 100 கோவில் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த மாதிரியா லிஸ்ட் கொடுத்து ஒரு ப்ரீ கண்டிஷனோட டிஎம்கேயுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியுமா? அதுவே ரொம்ப சந்தேகமான விஷயம். டிஎம்கே தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ப்ரீ கண்டிஷன் போடுமே ஒழிய டிஎம்கேக்கு யாரும் ப்ரீ கண்டிஷன்ஸ் போட மாட்டாங்க. அப்படி போடுவதை திமுக தலைமையும் விரும்பாது தெரிஞ்ச நிலையில ராகுல் காந்தி ப்ரீ கண்டிஷன்ஸ், அதாவது முன் நிபந்தனைகள் விதிக்கிறார். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு டிஎம்கே தலைமைக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. தெரிஞ்சு ஏன் முன் நிபந்தனை விதிக்கணும்? அதுக்கு என்ன காரணம்? இதை நான் வேற விதமா பாக்குறேன். இப்படி முன் நிபந்தனை விதித்து இரிட்டேட் பண்றதன் மூலமா, டிஎம்கேக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச நிலையில இந்த காரியத்தை செய்யறதன் மூலமா இதை ஒரு காரணமா சொல்லி கூடிய சீக்கிரமா வெளியே போவதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறதோ, அதாவது காங்கிரஸ் வெளியேறுவதற்கான ஒரு கிரவுண்டை கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறதோ அப்படின்னு தோன்றுகிறது. உண்மையிலேயே டிஎம்கே கூட்டத்தில் அக்காமடேட் ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ் குறிப்பா ராகுல் காந்தி நினைத்திருந்தால் ப்ரீ கண்டிஷன்ஸே வந்திருக்காது. அந்த லெட்டருக்கே வேலை கிடையாது. மெனக்கட்டு நீங்க ப்ரீ கண்டிஷன்ஸ் போடுறீங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் கிரவுண்ட், வெளியில போறதுக்காக ஒரு காரணத்தை திட்டமிட்டு உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். இது டிஎம்கேக்கும் புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க எத்தனை காலம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, இது போல எத்தனை கட்சி அவங்க பார்த்துருப்பாங்க. சோ அவங்களும் அதுக்காக நீங்க இதுக்கு தானே பண்றீங்க, நாங்க போன்னே சொல்ல மாட்டோம், அதே நேரத்துல உங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் நல்லா இழுத்தடிப்போம், போறதா நீயா போய்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இழுத்தடிக்கிறாங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தை கூப்பிடல. இவ்வளவும் நடந்தது. சோ காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிழல் யுத்தம் இன்னமும் முடிந்தபாடில்லை. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முருகன் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பின்னால இனி காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் வச்சாப்புல என்ன ஆயிடும்? அது ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகுமா? இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ காங்கிரஸ் எத்தனை தொகுதி நிற்கிறதோ அந்த தொகுதிகளில் டிஎம்கே காரங்க ஓட்டே போட மாட்டாங்க. இதே போல 2011 நடந்தது. இந்த மாதிரி காங்கிரஸ் ரொம்ப இரிட்டேட் பண்ணி டிஎம்கேய அழுத்தி மிரட்டி சிபிஐ என்கொயரி இதெல்லாம் வச்சு ரொம்ப மிரட்டி, அப்போ சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இருந்தார். 63 தொகுதிகளை பெற்றது காங்கிரஸ். அந்த 63ல 5 தொகுதிகள் தான் ஜெயித்தது. அப்படின்னா அதோட பொருள் என்ன? டிஎம்கே ஓட்டு ஒழுங்கா காங்கிரஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகலேன்னு அர்த்தம். எப்போதெல்லாம் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு இடையில முருகல் நிலை ஏற்பட்டு ஆனால் கூட்டணியும் தொடர்ந்து களம் கண்டதோ அப்போதெல்லாம் காங்கிரஸ் படுதோல்வி கண்டிருக்கிறது. டிஎம்கே காரங்க ப்ராப்பரா காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, காலை வாரி விட்டுருவாங்க. அதுக்கு 2011 தேர்தல் முன்னுதாரணம். இப்ப இந்த தேர்தல்ல காங்கிரஸ் 28 தொகுதிகளில் பெறுகிறதோ இல்ல 35 பெறாங்களோ 41 தொகுதிகளில் நிற்கிறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் டிஎம்கேயோட அவங்க அலையன்ஸ் வச்சு எத்தனை தொகுதிகளில் நிற்கிறார்களோ அத்தனை தொகுதிகளிலும் என்டிஏ கூட்டணி பிரமாதமாக ஜெயிக்கும். இப்பவே சொல்லிடுறோம். காரணம், டிஎம்கே காரங்க மனசு ஒப்பி காங்கிரஸுக்கு வாக்களிக்க மாட்டார். அதே போல
காங்கிரஸ்காரர்களும் வைஸ் வர்சா டிஎம்கேக்கு ப்ராப்பரா ஓட்டு போட மாட்டார்கள். ஸோ இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இனிமே அவங்க ஒரு கூட்டணியில நின்னாலும் அது கெமிஸ்ட்ரியா கன்வெர்ட் ஆகாது, ஜெல் ஆகாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம். ஒரு டயத்துல ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தாலும் கூட தொண்டர்கள் ஜெல்லாவாங்களா அப்படின்னு ரொம்ப இருமாப்பா செருக்கோட கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியை பார்த்து அதே கேள்வியை எல்லோரும் எழுப்பக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இதுதான் அரசியல். அதான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவார், அரசியல்ல ஒரு நாள் என்பதே மிக நீளமான கால அளவு அப்படின்னு. ஒரு நாள்லயே பல விஷயங்கள் மாறிப்போம். பாருங்க, மொத்த சீனே மாறி இருக்கு. ஸோ இப்ப காங்கிரஸ் சேர்ந்து நின்னாலும் பயன் இல்லை, தனிச்சு போட்டிட்டா இப்ப 234 தொகுதி தனிச்சு போட்டிட்டா 234 தொகுதியிலும் அது டெபாசிட் இழக்கும். ஆனால் அது வாங்குகிற வாக்குகள் டிஎம்கே சேர்ந்திருந்தால் டிஎம்கேக்கு போக வேண்டிய வாக்குகள் அதை பிரிக்கிறது மூலமா டிஎம்கேக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் காங்கிரஸ் எவ்வளவு பிரிக்கிறதோ அந்த அளவுக்கு இழப்பு ஏற்படும். அது ஒண்ணு. ஒருவேளை விஜயோட அவங்க சேர்ந்து களம் காட்டுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல அர்பன்ல நகர்ப்புறத்துல காங்கிரஸுக்கு ஓரளவு குறைவான லாபம் கிடைக்கும். சில தொகுதிகளில் ஜெயிக்கலாம், நகர்ப்புறங்கள்ல சில தொகுதிகளில் ஜெயிக்கலாம். அந்த விஜய் கூட்டணியினுடைய வாக்குகள் சற்றே அதிகரிக்கும். இப்ப விஜய்க்கு உத்தேசமா ஒரு 15% வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா காங்கிரஸோட சேருகிற போது அது 20% மாறலாம். தொகுதி ரீதியான வெற்றின்னு பார்த்தால் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அப்படி கிடைக்கிற அந்த குறைவான வெற்றி கூட நகர்ப்புறத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ நகர்ப்புறத்துல காங்கிரஸும் சில தொகுதிகள் சொற்பமான தொகுதிகளில் ஜெயிக்கலாம், விஜயும் சொற்பமான தொகுதிகளில் ஜெயிக்கலாம். இல்லை, இன்னொரு கேள்வி இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் டிஎம்கேக்கு இடையில ஒரு பிளவு ஏற்பட்டா அது அகில இந்திய அளவுல இந்தி கூட்டணியை எந்த விதத்துல பாதிக்கும்? இது ஒண்ணு இருக்கு. இப்ப கேரளால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் எதிரும் புதிருமாகத்தான் மோதுகின்றன. ஆனால் இந்திய கூட்டணியில அந்த ரெண்டு கட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அது போல தமிழகத்தில் ரெண்டு கட்சியும் மோதிக்கொண்டு ஆனால் இந்திய கூட்டணியில 2 பேரும் இடம்பெற்றிருப்பார்களா? இல்லாட்டி இந்திய கூட்டணிலேயே வெர்டிகலா ஏதாவது ஸ்பிளிட் ஏற்படும். ஏன்னா இந்திய கூட்டணிலேயே நிறைய ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. இப்போ உத்தவ் தாக்கரே பிரிவு சொல்லி இருக்கிறது ஸ்டாலினை தலைவராக்கலாம் அப்படின்ட்டு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜியை இந்திய கூட்டணி தலைவராக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில காங்கிரஸ் தலைமை இல்லாமல் போனால் அந்த விதமான கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா? இது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் என்பது பிஜேபிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி. ஒரு தேசிய அளவிலான தேர்தலில் டபுள் டிஜிட் பெறக்கூடிய 2 கட்சிகளில் 2வது கட்சி காங்கிரஸ், முதல் கட்சி பிஜேபி. காங்கிரஸ் தவிர்த்து மற்ற எல்லா கட்சியுமே தேசிய அளவில் சிங்கிள் டிஜிட் பார்ட்டி தான். டிஎம்கே இருந்தாலும் சரி, திரிணாமுல் காங்கிரஸா இருந்தாலும் சரி, எல்லாம் டபுள் டிஜிட்ல வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி 2வது கட்சி காங்கிரஸ் தான். இன்னொன்னு 99 எம்பிக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படிங்கிறப்ப 99 எம்பிக்களோட இருக்கிற ஒரு கட்சி தான் இருக்கிற கூட்டணியில தனக்கு தலைமை பதவி கிடையாது, ஏதோ ஒரு மாநில கட்சி இருக்கிறது அப்படின்னா அந்த கூட்டணியில இருக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறும். அப்படிப்பட்ட கூட்டணியில காங்கிரஸ் எப்படி இருக்க முடியும்? அப்போ காங்கிரஸ் இந்திய கூட்டணில இருந்து புல் அவுட் ஆகலாம். புல் அவுட் ஆகி அதனுடைய தலைமையில அதன் மீது மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சில மாநில கட்சிகளை கொண்டு அகில இந்திய அளவில் இன்னொரு கூட்டணி அது உருவாக்கக்கூடும். அப்படி ஏதாவது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சோ இப்ப இதை சமிக்க பண்ணா நீங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா தமிழ்நாட்டுல காங்கிரசும் டிஎம்கேயும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டாலும் இந்தி கூட்டணியில் தொடரும். இது ஒண்ணு. ஆனால் இந்திய கூட்டணியில தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட்டா, ஏதேனும் ஒரு மாநில கட்சிக்கு இந்தி கூட்டணியின் தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் இந்திய கூட்டணியை விட்டு வெளியேறும். இதுல கூட இந்திய கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை ஏற்கணும்னு சொல்ற அந்த சிச்சுவேஷன்ல ஸ்டாலின் தெளிவா ஒண்ணு சொல்லி இருக்கிறார், என் உயரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த டோன்ல பதில் சொல்லி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அந்த அகில இந்திய பொறுப்புக்கு வருவதற்கு ஸ்டாலின் தயாராக இல்லை, அதான் அவர் தெளிவா சொல்லி இருக்கார். ஏன்னா ஆக்சுவலா அவர் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. தேசிய அளவுல ஸ்டாலினை போக்கஸ் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது, அது நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஎம்கே அகில இந்திய அளவுல ஹிந்தி எதிர்ப்பு கட்சியாக அறியப்படுகிற கட்சி, வட இந்தியர்களுக்கு எதிரான கட்சியாக அறியப்படுகிற கட்சி, சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகிற இந்து சமயத்துக்கு எதிராக அறியப்படுகிற கட்சி, சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சொல்லுகிற
ஒருவரை தலைவராக கொண்டிருக்கிற கட்சி என்று அறியப்பட்டிருக்கிற கட்சி. இப்படி ஒரு பார்வை நார்த் இந்தியா முழுக்க இருக்கு. அப்படிங்கிறப்போ அகில இந்திய அளவுல இப்படிப்பட்ட ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தலைவரை இந்தி கூட்டணி தலைவரா கொண்டு வந்தால் அது அந்த கூட்டணியினுடைய எதிர்காலத்தை தேசிய அளவுல பாதிக்கும். இதை வச்சு பிஜேபி பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாகிவிடும். அதனால இதை விவேகத்துடன் ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார். அதனால என் ஸ்டேச்சர் என்னன்னு எனக்கு தெரியும்னு ரொம்ப கிளியரா அவர் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். அதனால மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு, காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இடையிலான முரண்பாடு தேசிய அளவில் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் டிஎம்கே கூட்டணில காங்கிரஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சியே தேவையில்லை. அவர்கள் இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்காது, பலன் கிடைக்காது. இல்லை என்றால் அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா அப்ப இருக்க பெர்மிடேஷன் காம்பினேஷன் படி யாருக்கு எத்தனை வாக்குகள், யாருக்கு எட்ஜோவர்ன்றது அப்ப பார்த்துக்கலாம். சோ இப்போதைக்கு நம்முடைய கன்க்ளூஷன் என்னன்னா, இனிமேலும் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் தொடர்ந்தாலும் அது அந்த கூட்டணிக்கும் பயனுள்ளதாக இருக்காது, காங்கிரஸுக்கும் பயனுள்ளதாக இருக்காது, தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கும் பயனுள்ளதாக இருக்காது. திமுகவை சந்தேகப்படுகிறாரா ராகுல்? இருக்கலாம். சந்தேகத்துக்கான காரணம் என்னவாக இருக்கு? அதாவது ரொம்ப ரீசெண்டா துக்ளக்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருந்தது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, சபரீசனை சில RSS தலைவர்கள் சந்தித்தனர் அப்படிங்கிறது தான். அந்த செய்தி உண்மையாக இருந்தால் ராகுல் காந்தி சந்தேகப்படுவதற்கு கிரவுண்ட் உண்டுன்னு அர்த்தம். இப்போ அந்த RSS தலைவர்கள் சபரீசன்ட்ட என்ன பேசி இருக்க கூடும்? ஒரு யூகம் தான். தேசிய அளவுல பிஜேபியுடைய ஒரே எதிரி காங்கிரஸ், அரசியல் எதிரி காங்கிரஸ். காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தனிமைப்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்க யாரோட வேணாலும் அலையன்ஸ் வச்சுக்க, என்ன வேணாலும் உங்க அரசியல், உங்களுடைய கொள்கை, அது என்ன வேணாலும் பண்ணுங்க, அது உங்களுடைய அரசியல், நீங்க பண்ணுங்க. பட் காங்கிரஸ் தனிமைப்படுத்துங்க. காங்கிரஸால உங்களுக்கும் பெரிய லாபம் கிடையாது, ஒரு சுமை. காங்கிரஸ் மட்டும் தமிழ்நாட்டுல நீங்க தனிமைப்படுத்துங்க, அது போதும். இந்த விதமா ஏதேனும் இந்த டோன்ல பேசி இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த தகவல் இப்ப துக்ளக்லயே வெளியாகிறது அப்படிங்கிறப்போ ராகுலுக்கு தெரியாமல் இருக்குமா? அதுல இருந்து டிஎம்கே மேல ராகுலுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சபரீசன் RSS லீடர்ஸையும் மீட் பண்றாரு, என்னையும் சந்திக்க வர்றாரு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, அந்த டிஎம்கே உடைய நேர்மை இருக்குல்ல, இன்டெகிரிட்டி, அதுல ராகுலுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் விழுந்திருக்கு. அதுல இருந்துதான் டிஎம்கே கூட்டணில இருந்து புல் அவுட் ஆகணும்னு ராகுல் முயற்சி செய்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. விஜய் கட்சி கூட்டணிக்கு அழைக்கிறது என்கிறார் சோதங்கர். இதன் மூலம் விஜயை பேரப்பொருளாக பயன்படுத்துகிறதா காங்கிரஸ்? சரி சார், பேரப்பொருளை எத்தனை காலம் பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க? இதை சோதங்கர் சொல்லி 24 hours ஆயிடுச்சே, பேச்சுவார்த்தைக்கு இன்னும் டிஎம்கே கூப்பிடலை. நீங்க விஜய காட்டி காட்டி பேரம் நடத்தலாம் அப்படின்னு பண்ண இந்த முருகல் நிலை இன்னும் முற்றிக்கொண்டே தான் போகும். ஏற்கனவே இதே டோன்ல இதே விதமாகத்தானே மாணிக்கம் தாக்கூர் பேசினாரு, அதே போல ஜோதிமணி, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, எல்லோரும் இப்படி இரிட்டேட் பண்ணி தான் இப்ப காங்கிரஸ் டிஎம்கே பேச்சுவார்த்தைக்கே அழைக்கல. அப்படிங்கிறப்போ விஜய ஒரு பகடக்காயா பயன்படுத்தி அவரை முன்னிறுத்தி நீங்க டிஎம்கேட்ட பேரம் பேசணும்னு தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு ஸ்டேஜ்ல டிஎம்கேட்ட ஒரு அறிவிப்பு வெளியேறலாம். என்னன்னா, நாங்கள் எங்கள் கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றுகிறோம், அவர்கள் விரும்பிய எவரோடும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு போயிடுவாங்க. இந்த விஜயை யூஸ் பண்ணி இரிட்டேட் பண்ணனால்தான் இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல. இந்த காலதாமத்துக்கு காரணமே இப்படி இரிட்டேட் பண்ணதான். தொடர்ந்து அதே ஊத்திய சோதங்கர் செய்து கொண்டிருந்தால், அதனால இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்திருக்கிற இன்டர்வியூல விஜயை பத்தி சொல்லி இருக்கிறார் பாருங்க, அது பேரத்துக்கான ஒரு அடிப்படைன்னு நான் நினைக்கல. அநேகமா காங்கிரஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் விஜய் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டராக நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.